हरे कृष्णा। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाश्चात्यदेशतारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे நமः। ஹரே கிருஷ்ணா. டிவோட்டீஸ் எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். சின்ன நாளைக்கு அற்புதமான ஏகாதசி, யோகினி ஏகாதசி. ஸோ அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சார் பொதுவாகவே நம்ம முன்னாடி பதிவுகளில் பார்த்துருக்குறோம். ஏகாதசி தினம் பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிடித்தமான தினம். மாதவ திதி, பக்தி ஜனனி. அப்படி ஏகாதசி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நாம் அனுஷ்டிக்கிறோம். இந்த பதிவில் ஏகாதசியோட மகிமைகள் என்ன, ருக்மாங்கதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சார், எவ்வளோ உறுதியாக கடைபிடிச்சார் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ விரதம் முடிக்கக்கூடிய நேரம், ஸோ புதன்கிழமை நாளை மறுநாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே விரதத்தை முடிக்கணும். 5:47 7:13 இந்த ஏகாதசி விரதத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே ஏகாதசி தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏகாதசி உபவாசம் அப்படின்னா பகவானுக்கு அருகில் அந்த நாளில் நம்ம அதிகமான நாமாக்களை ஜெபிக்கிறது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கிறது, அதன் பிறகு பகவத்கீதை, பாகவதம் போன்ற சரித்திரங்கள், பகவானுடைய சரித்திரத்தை படிக்கிறது. இதெல்லாமே நம்ம அன்னைக்கு நாம் அதிகமாக பண்ணணும். சரி, நம்ம பொதுவாக கேட்போம், இந்த பகவத்கீதை பாகவதம் எல்லாம் நமக்கு சரியா புரிய மாட்டேங்குதே, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ பகவத்கீதை பார்த்திங்கன்னா நார்மலாக எடுத்து படிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு ஒரு கொஞ்சம் வழிகாட்டுதல் வேணுமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே பகவத்கீதை இஸ்கான் HBR பெங்களூரில் இருக்கிற கோயிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸோ ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி, பெரியவங்களுக்கு சிறியவர்களுக்கு அப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே வகுப்பு நடக்குது. ஸோ கீதையின் பாதை 18 நாளில் 18 அத்தியாயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெரியவங்க பொதுவாக எல்லாமே வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அப்படி வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு 9 மணி பேட்சில் 1 மணி நேரம் கற்றுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க அவங்க காலையில் 11 மணிக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு காலைல 11 மணிக்கு சேர்ந்து இந்த வகுப்பில் கீதையை கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையாக இந்த முதல் அத்தியாயம் என்ன சொல்லுது, 2வது அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னு அந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பகவத்கீதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு கூட பகவத்கீதை நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. அதனால் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பகவத்கீதை. அதனால் சிறியவங்களுக்கு 7 மணி ஒரு பேட்ச், ஆனால் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான். ஒரு பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் ஃபோன், இந்த மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது நான் முன்னாடியே கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால பின்னாடி பல பிரச்சனைகளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அது அவங்களுக்கு புரியும் விதத்தில் ஒரு கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறதுக்காக ஏற்பாடு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மிஸ்ட் கால் கொடுத்தா கூட ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன் இருக்குது, இந்த கோடை நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணால் கூட எனி பேமெண்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் ஆப்ஷன் அதில் இருக்கும், இல்லை QR கோட் ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும்.
அதில் போய் ஸ்கேன் பண்ணால் கூட அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் இப்படியே இன்டர்நெட்டில் போயிட்டு இந்த லிங்க் tinyurl.com போட்டு அந்த பாத் ஆஃப் கீதா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் கூட, ஸோ உதாரணத்துக்கு நான் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நேம் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதன் பிறகு மெயில் ஐடி கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி போட்டாச்சு. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ ஏஜ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அது கொடுக்கலாம். அப்புறம் சிட்டி, நீங்கள் நியரஸ்ட் சிட்டி எங்கே இருக்கீங்க, பெங்களூர் ஆர் சென்னை, மதுரை, திருச்சி, இந்த மாதிரி சிட்டி நீங்கள் கொடுக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய ஏரியா பின்கோட், நீங்கள் இருக்கிற ஊர் தாலுக்கா இருக்கலாம், இல்லை டவுன் இருக்கலாம், ஸோ அதனுடைய பின்கோட் சிட்டியாக இருக்கலாம், அதனுடைய பின்கோட் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 நேரங்கள் இருக்குது. ஒன்று காலை 11 மணிலேருந்து 12 மணி வரலையும் அடல்ட் பெரியவங்களுக்கு, 9 மணிலேருந்து 10 மணி வரலையும் பெரியவங்களுக்கு, இரவு 1 மணி நேரம் வகுப்பு. அதன் பிறகு 7 மணிலேருந்து 7:30 மணி வரலையும் 7 to 7:30 சிறியவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம். ஸோ பகவத்கீதை எசன்ஸ் என்ன, நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன, கடவுள் எப்படி அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு புரிய விதத்தில் கொடுக்கறதுக்காக 7-7:30 மணிக்கு இருக்குது. ஜஸ்ட் இந்த நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 11 மணி செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை 9 மணிக்கு அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டா உங்களுக்கு இங்கே சப்மிட் கொடுத்த உடனே இங்கே ஒரு 3 லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இப்போ 9 மணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அந்த 9 மணி லிங்க்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அது ஜாயின் பண்ணோன்னா தான் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போகிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஜாயின் சேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த வகுப்புக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ ஜாயின் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் அது கேட்கும், அது ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான முறையில் எளிமையாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு என்னுடைய நோக்கம் என்னன்றதை புரிய வச்சு சரியான பாதையில் நம்ம போகிறதுக்கு வழிகாட்டும். ஸோ நாம் இப்போது ஏகாதசியோட மகிமை, ருக்மாங்கதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவோட சரித்திரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஏகாதசியோட மகத்துவம் நாரத புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மகரிஷி வசிஷ்டர் இஷ்வாகு குலத்தின் மன்னரும் பகவான் ராமரின் மூதாதையருமான மாந்தாத்தாவுக்கு இந்த ஏகாதசியோட மகிமையை சொல்லி இருக்கிறாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ருக்மாங்கத மன்னன் மிக சிறந்த முறையில் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரஜைகள் எல்லாமே சரியா அவர் கவனிச்சுக்கிறாரு. அப்போ ஒரு ராஜா அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, ராஜான்றவர் பகவானுடைய பிரதிநிதியா கருதப்படுறது. அப்படின்னா பகவான் சாஸ்திரங்கள்ல ரூல்ஸ் சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா எப்படி அது அரசாங்கத்தால் ஒரு சட்டம் இயற்றப்படுதோ, ஒரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை படைத்த பகவான் நமக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு சட்டத்திட்டங்களை இயற்றியிருக்கார். அப்போ ராஜாவை ஏன் பகவானுடைய பிரதிநிதின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ராஜா வந்து பகவான் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், அது மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை கடைபிடிக்காதவர்களை கடைபிடிப்பதற்காக சட்டங்களை இயற்றி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஒரு ராஜாங்கம் இருக்கு. ராஜாங்கம்னா அது கடவுளுடைய பிரதிநிதியா இருக்குன்னா, கடவுள் வேதங்கள் வேத சாஸ்திரங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மக்களுக்கு பின்பற்ற வைக்கிறதுக்காக நாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக
அந்த ராஜாவின் கடமையா இருக்கு. அப்போ வேத சாஸ்திரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம், நாரதிய புராணமா இருக்கலாம், அப்புறம் ஸ்கந்த புராணம், ம், பிரம்மாண்ட புராணம். இதுல எல்லாமே ஏகாதசியினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏகாதசி நாள்ல நாம விரதம் இருக்கணும். ஏகாதசி நாள்ல நாம குறைந்தபட்சம் தானியங்கள் எடுக்காத முடியாத பட்சத்துல நம்ம அட்லீஸ்ட் தானியத்தை சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை யாரு கடைபிடிக்கலையோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த தண்டனைக்கு பயந்து விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனா அல்டிமேட்டா என்னங்க நீங்க சொல்றது பார்த்தா பிடிக்காம பண்ணா கூட இதுக்கு இதுக்கு பலன் இருக்குமா? ஒரு நிர்பந்தத்துல பண்ணா கூட இதுக்கு பலன் கிடைக்குமா? நாம தானே மனசால பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. இப்ப குழந்தைங்களுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மருந்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அது அழும். ஆனா கூட அந்த தாய் எப்படி அந்த மருந்து எப்படியாச்சும் கொடுத்தாக்க அந்த குழந்தையுடைய நோய் குணமாகுமோ அந்த மாதிரி தான் சட்ட திட்டங்கள், பகவானால் வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியல புரியலன்னா கூட ஆனா சில கருணை வாய்ந்தவங்க நமக்கு அதை கொடுக்குறாங்க. அப்படிதான் இங்க ருக்மாங்கதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா என்ன பண்ணாரு, தெளிவா ரூல்ஸ் போட்டார். என்ன ரூல்ஸ் போட்டாரு? 8 வயசுல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும். அப்படி அதுக்காக நான் இப்போ 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு உடல் ஒத்துழைக்கிறதுனா நீங்க கடைபிடிக்கலாம். அதனால கண்டிப்பா 80க்கு மேல கடைபிடிக்க கூடாது அப்படின்றது கிடையாது. கம்பல்சரி 80 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கடைபிடிக்கணும். 8 வயசுக்கு மேல ஆனவங்க கம்பல்சரி கடைபிடிக்கணும். இப்ப குழந்தை இருக்காங்க 6 வயசுல 5 வயசுல இருந்தே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா இல்ல இல்ல அது 8 வயசுக்கு மேலதான் கடைபிடிக்கணும் அப்படி கிடையாது. கம்பல்சரி 8ல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கடைபிடிக்கணும். அப்படி யாரெல்லாம் கடைபிடிக்கலையோ அவங்கள சிறையில் அடைச்சிடுவோம்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாரு ராஜா. இன்னைக்கு ராஜாங்கம் இருக்கு. ஆனா எதுக்காகலாம் ரூல்ஸ் போடுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அங்க ராஜா இருக்கக்கூடிய ருக்மாங்கதன் பகவான் சொன்ன கட்டளைய சாஸ்திரங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக மக்களுக்கு கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்தால் கூட அதை நிறைவேற்றுறாரு. அப்ப என்ன பண்ணாங்க மக்கள் பயந்து அவங்க எல்லாருமே ஏகாதசி விரதங்களை அவர் ராஜ்யத்துக்கு உட்பட எல்லாருமே கடைபிடிச்சாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அவங்க பல்வேறு வேற இதர செயல்கள் அவங்க ஈடுபட்டிருந்தால் கூட இந்த மாதத்துக்கு வரக்கூடிய 2 ஏகாதசி விரதங்களை ஸ்ரத்தையோடையோ இல்ல ஒரு நிர்பந்தத்தின் பேர்லயோ அவங்க கடைபிடிச்சதுனால அவங்களுக்கு வைகுண்ட பதவிக்கு தகுதி ஆயிட்டாங்க. ஏன்னா ஏகாதசின்றது நம்ம பார்த்தோம்னா மதர் ஆஃப் பக்தி, பக்தியினுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி யாராவது அறிஞ்சோ அறியாமலேயோ ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னா அப்படி பிடிச்சு போயிடும் பகவான் கிருஷ்ணருக்கு. அதனால அவர் அவர் மற்ற விஷயத்த பார்க்காம அவங்களுக்கு எல்லா வித நன்மையும் அவர் பண்ண குற்றத்தை பார்க்காம பகவான் நாமெல்லாம் யாராவது ஏதாவது பண்ணிட்டா அவங்க பண்ண குற்றத்தையே திருப்பி 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 பார்த்துருப்போம். ஆனா பகவானுடைய கண்கள் நம்ம ஆயிரம் ஆயிரம் குற்றங்கள் எத்தனை எத்தனை யுகங்கள் பண்ணியிருந்தாலும் கூட நம்மளுடைய குற்றங்களை பகவான் பெருசா பார்க்காம ஏதாவது ஒரு நல்ல செயல் பண்ணியிருப்பாரா, அதுக்காக ஏதாவது இவருக்கு நாம கிருபை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பகவான் அவ்வளோ காரணமற்ற கருணை வாய்ந்தவர். அப்படி இங்க ஏகாதசி விரதத்தை அந்த மக்கள் ருக்மாங்கதன் ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சரிவர கடைபிடிச்சதுனால பகவான் திருப்தி அடைந்து அவர்களுக்கு வைகுண்ட பதவியை கொடுக்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த பூமியில நிறைய பாவம் செய்யக்கூடியவர்கள் நரகலோகம் போய் யமனால துன்பத்தை அனுபவிச்சு அவரால் நல்வழிப்படுத்தப்படுறாங்க. ஆனா இப்போ ருக்மாங்கதன் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டதுனால நிறைய பேர் நரகத்தின் வாயிலுக்கு போகாம நரகத்துக்கு போகாம எல்லாரும் வைகுண்ட பதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த நரக லோகத்துல யாருமே இல்லாம போயிடுச்சு. உடனே
யமராஜருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம நிர்வாகம் பண்றோம், ஆளுங்க இருந்தா தானே நிர்வாகம் பண்றதுக்கு. இங்க தவறு செய்து பாவம் செய்த பாவிகள் இங்க யாருமே வரலையே, நான் எப்படி நிர்வாகம் பண்றது அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கடினம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாரு, நேரா அவர் போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாரு. இந்த மாதிரி வந்து இங்க வந்து ஆஹ், யாருமே வந்து எல்லா வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ருக்மாங்கதன் அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து இங்க பார்த்தோம்னா சத்தியவலி தர்மாங்கதா, சத்தியவலின்ற ஒரு மனைவி, தர்மாங்கதான்ற ஒரு சன் அவருக்கு இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த விரத முறைகள் எல்லாம் நாட்டோட சேர்ந்து எல்லாருமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ருக்மாங்கதன் சிறந்த முறையில் ஆட்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யமராஜர் போயிட்டு யார்கிட்ட கேட்கிறார் அப்படின்னா பிரம்மாவிடத்துல கேட்கிறார். உடனே பிரம்மா சொன்னாரு, "ஆஹ் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து அவரு நல்ல முதலீடு தான் பண்றாரு. ஆனா உன்னுடைய லோகத்துக்கு பாவம் செய்தவர்கள் வராம இருக்கிறாங்க. சரி, நான் ஏதாவது இதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், யமராஜருக்கு கொடுக்கிறார். உடனே யமராஜரும் சரி அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா யோசிச்சார். ஆஹ் அந் ருக்மாங்கதனுடைய அந்த ஏகாதசி விரதத்தை எப்படியாச்சும் நம்ம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பிரம்மா, இங்க ஒரு அழகான ஒரு மோகினிய தன்னுடைய சிருஷ்டிக்கும் முறையில வந்து சிருஷ்டி அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை உருவாக்கி அவங்க கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு பிரம்மா. நீங்க வந்து ருக்மாங்கதனுடைய ஏகாதசி விரதத்தை நீங்க வந்து முறியடிக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க வந்து மோகினி அந்த ஒரு கட்டளையை எடுத்துக்கிட்டு அவங்க பூலோகத்துக்கு வராங்க. இங்க சிறந்த முறையில நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ருக்மாங்கதன் அப்படியே ஓய்வு எடுப்பதற்காக, சில மாதங்கள் ஓய்வு எடுப்பதற்காக மலைகள், காடு இப்படி இருக்கிற இடத்துக்காக அவரு கிளம்பி போகிறார். போகிறதுக்கு முன்னாடி இங்க வந்து தன்னுடைய மகன் இடத்துல ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு, நான் வரும் வரை இதை வந்து நீங்க சிறந்த முறையில் இந்த நாட்டை நீங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன் மகன் இடத்துல பொறுப்பை கொடுக்கிறார். சரி, இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க அவருடைய மகனான தர்மாங்கதன் கூட நீதி நெறி தவறாம தன்னுடைய தந்தையார் எப்படி ஆட்சி பண்ணாரோ அதே முறையில அவர் எப்படி அந்த எல்லாருமே ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும்ன்ற ரூல் அதை சரியா கடைபிடிச்சதுனாலே நாட்டு மக்கள் எல்லாரும் ஒழுக்க பழக்கத்தோட இருந்தாங்களோ அது போன்று நீதி வலுவாம சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதலின்படி சிறந்த முறையில் ஆட்சி பண்றார். அதுக்காக தான் சொல்றது, கீதையில என்ன சொல்றது அப்படின்னா எத்யத் ஆசரதி சிரேஷ்டா தத்தத் ஏவோ தரோஜனா ஷயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கிறானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் அவன் எந்த தரத்தை அவன் ஊமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்றதுனால இந்த சிறந்த ராஜா ருக்மாங்கதன், தர்மாங்கதன் எல்லாரும் பகவானுடைய அந்த வேத சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி பண்ணதுனால அந்த மக்கள் எல்லாருமே மிக தூய்மையா அவர்கள் இருந்து ஒழுக்க பழக்கத்துடன் இருந்து உங்கள் வைகுண்ட பதவியை எல்லாரும் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. நாம் இன்னைக்கு கூட பார்க்குறோம், நாட்டுடைய தலைவர்கள் எந்த அளவுக்கு வேதங்களை ஏத்துண்டு வேதத்தினுடைய வழிகாட்டுதலை புரிஞ்சுட்டு இந்த நாட்டை வழி நடத்துறாங்கன்னா தெரியல. அது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி உலகம் போயின்னு இருக்கு, எப்படி வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கு, போட்டி பொறாமைகள் இருக்கு அப்படின்றத நாம் இங்க பார்க்குறோம். ஆனா இங்க வந்து தன் தந்தையார் எப்படி நடந்துட்டாரோ, அவர் எப்படி வழிகாட்டினாரோ அதையே தான் இங்க தர்மாங்கதன் கூட அந்த நீதி நெறி தவறாம என்ன பண்ணிட்டு இருக்கார், நாட்டை வழி நடத்தின்னு இருக்கார். அப்போ இங்க வந்து ருக்மாங்கதன் அப்படி காட்டுக்கு போறார். போன உடனே நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரம்மாவால் மிக அழகாக உருவாக்கப்பட்ட அந்த மோகினி அவங்கள அந்த அந்த தேவதையை வந்து இங்க வந்து ருக்மாங்கதன் பார்த்து
அவங்களுடைய அழகுல தன்னையே மறந்து அவர்களோட பேசி சிரிச்சு பழகி அவங்களுக்கு கூட நெருக்கமான காதல் ஏற்படுறது. இப்போ இவங்க இல்லாம யாரு ஆஹ் இந்த மோகினி இல்லாம நான் உயிர் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு இங்க வந்து ருக்மாங்கதன் வந்துட்டார். அப்போ இங்க மோகினி சொன்னாங்க, இப்ப நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு வரம் கேட்பேன், நீங்க அந்த வரம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கேளு, நான் கொடுக்குறேன். இல்ல, வரம் இப்ப கொடுத்துடுங்க, அது அது என்ன வரம்ன்றதை நான் வந்து பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். பரவாயில்ல கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது கூட. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க தசரதர் கூட அந்த வரத்தை கொடுத்து விடுறோம், அவங்க பின்னாடி என்ன கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா அந்த நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஆனா அது என்ன அப்படின்றத நம்ம கேட்க தவறிடுறோம், பின்னாடி சில நிர்பந்தங்களுக்கு நம்ம மாட்டிக்கிறோம். அப்படிதான் இங்க கூட இங்க ருக்மாங்கதன் என்ன பண்ணாருன்னா அவங்கக்கிட்ட அந்த வரத்தை வந்து சரி நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு வரத்தை அவர் கொடுத்துட்டார். சரின்னு சொல்லி இங்கேயே அந்த மோகினியை திருமணம் செய்துக்கிறார் ருக்மாங்கதன். திருமணம் செஞ்சு அவர் என்ன பண்றார், தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போன உடனே தன் தந்தையார் வரார், கூடவே இளம் பெண்ணான அவங்க மோகினி வராங்க. அவங்களுடைய மகனுடைய வயதுல தான் அந்த பெண்ணு இருக்காங்க. ஆனாலையும் இங்க தர்மாங்கதன் வந்து தன்னை அவங்கள வந்து தன்னுடைய தாயாரா பாவித்து அவர்களை வரவேற்று அவர்கள் பாதத்தை பூஜை செய்து அவர்களை வரவேற்கிறாங்க. தன்னுடைய தாயாரை தான் இங்க தர்மாகதன் நினைக்கிறாரு. இங்க சந்தியாவளிக்கு கொஞ்சம் மனம் கஷ்டம் இருந்தால் கூட கணவனுடைய விருப்பம் அதை நாம வந்து ஏத்துட்டு நடக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோட கூட இதை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ வந்து இவங்க கொஞ்ச நாள் இங்க சந்தோஷமா இருக்காங்க. மோகினி இங்க ருக்மாங்கதன் இருக்கிறாங்க. அப்போ ஏகாதசி நாள் வந்தது. அப்போ வழக்கம் போல இங்க வந்து தர்மாங்கதன் என்ன பண்ணாருன்னா ஏகாதசி அதுக்கு முன்னாலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நாளைக்கு வந்து ஏகாதசி இருக்கு, என்ன ப்ரோ இது வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போட்டிருக்கலாம், நீங்க லேட்டாகவே போடுறீங்க, நாங்களும் முயற்சி பண்றோம், முடிஞ்ச வரலையும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏகாதசி இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஏகாதசி அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க ருக்மாங்கதனும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே, ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இங்க ருக்மாங்கதன் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது இருக்கும்போது தான் மோகினி சொல்றாங்க, நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. சொன்னாங்க எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க, இது வந்து பகவானை திருப்தி பண்றக்கூடிய ஒரு விஷயம், இதை நீ ஏன் கடைபிடிக்க கூடாது சொல்ற? இல்ல, இப்போ நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணும்போது ஒரு வரம் கேட்டேன், நீங்க கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு வரம் கொடுங்க, அந்த கேட்ட வரம் வந்து இதுதான், நீங்க வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க கூடாது. உடனே ருக்மாங்கதனால இது தாங்கிக்கவே முடியல. அவங்க சொன்னாங்க, இது என்னால முடியவே முடியாது. இல்லையே, நீங்க வரம் கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்கு பதிலா வேற ஏதாவது கேளு, ஆனா நான் கண்டிப்பா இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க மோகினி நினைச்சாங்க, கண்டிப்பா இவரு ஏகாதசி விரதத்தை, ஏன்னா அது முறியடிக்க தான் இந்த அம்மா வந்திருக்காங்க, மோகினி வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க அதுக்கு பதிலா என்ன கேட்டாங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஒண்ணு செய்யி, உன் பையனை உன் கையாலேயே கொன்னுடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப துடிச்சு போயிட்டாரு யாரு, ருக்மாங்கதன். எப்படி ஒரு தந்தையாரால தன்னுடைய சொந்த மகனையும் தர்மப்படி நடக்கக்கூடிய மகனை எப்படி கொல்ல முடியும்? அப்ப சத்தியவலி அவருடைய மனைவி எப்படி அத இதை தாங்கிக்குவாங்க? ஆனா கூட அப்பா சொன்ன வார்த்தை, எப்படி தசரதர் அப்பா சொன்ன வார்த்தை, தசரதர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும்னு பகவான் ராமர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் இப்போ ருக்மாங்கதன் கொடுத்த வாக்க கண்டிப்பா அவர் நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்காக தன்னுடைய மகன் தர்மங்கதன் சொன்னாரு, அப்பா நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க அம்மாக்கு நீங்க வரம் கொடுத்துருக்கீங்க,
அது கண்டிப்பா நீங்க அது வந்து கொடுத்துதான் ஆகணும். வார்த்தையை மாத்திட முடியாது. நான் உயிர் துறக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா எந்த காரணத்துக்கட்டும் ஏகாதசி விரதத்தை காம்ப்ரமைஸ் பண்றது வேண்டாம். ஏகாதசி விரதத்தை நாம வந்து கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்றது வேண்டாம். அது மிகப்பெரிய அபச்சாரம். பகவானுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி. அதனால அதை நாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயிர் துறக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். இது மோகினியால. ஏன்னா இந்த காலத்துல பாருங்க, நம்ம எவ்வளவோ விஷயங்கள், என்னங்க இது சாப்பிடாம இருக்கணும்னு என்னங்க இருக்கு அப்படின்னு, இல்ல ஒழுங்கா யாராவது ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணா கூட சில பேர் யாராவது தடுத்து அதெல்லாம் இருக்க வேண்டாம் சாப்பிடு, மகா பாவச் செயல். அவங்க பகவான் சொன்ன கட்டளையை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு இருக்காங்க. அது எதுவும் நம்ம பெரிய அறிவுஜீவி மாதிரி சொல்லி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை தலையில கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்ப அந்த மாதிரிதான் ஏகாதசி விரதத்தை இங்க மோகினி தடுக்கிறாங்க. அப்போ என்னாச்சு? கண்டிப்பா இப்போ நான் உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்கிறார் தர்மாங்கதன். உடனே வேற வழி இல்லாம ருக்மாங்கதன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தன் மகனையே அவர் வந்து கொல்ல போறார். அப்ப கூட மோகினி சொன்னாங்க, இல்ல நீங்க ஏகாதசி விரதம் இல்லாம இருந்து சாப்பிட்டீங்கன்னா போதும், பையனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அந்த பாவம் பகவானை திருப்தி பண்ணாத பாவம் எனக்கு இந்த பாவத்தோட பெருசு. என் மகனை கொல்ற கூடிய பாவத்தை விட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காம இருக்கிற பாவம் ரொம்ப ரொம்ப துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனை கொல்ல போனாங்க. அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மோகினியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பகவான் விஷ்ணு ஆரோகணிச்சு, கருட வாகனத்துல ஆரோகணிச்சு அவர் கத்தி வெட்டும் போது பூ மாலையா அது தர்மாங்கதனுக்கு விழுந்துச்சு. உடனே பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவர்கள் எல்லாருக்கும் மோட்ச பிராப்தியை கொடுக்கிறார். ஆனா ருக்மாங்கதனுடைய குல புரோகிதர் அவருக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவரால் இதை தாங்கிக்க முடியல. இவ்வளவு தவறு செஞ்ச அந்த மோகினியை நாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள சபிக்கிறாங்க. சபிச்ச உடனே அவங்களுடைய உடல் எரிகிறது. ஆனாலையும் இங்க மோகினியோட உடல் அலங்கோலமா ஆயிட்டு இருக்கு. அவங்க இறந்துடுறாங்க. அதன் பிறகு அந்த ஆத்மா போறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லாம, அது வந்து நரகலோகமும் சரி, சொர்க்கலோகமும் சரி, பாதாள லோகமும் சரி, எந்த லோகத்துக்கும் போறதுக்கு வழி இல்லாம சுத்திட்டு மிக கஷ்டப்படுறது. அப்போ பிரம்மா எல்லாமே இதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய அந்த தேவி அந்த மோகினிக்காக உதவி பண்ணி அங்க பிரார்த்தனை பண்ணி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதெல்லாம் நாங்க செஞ்ச தவறுதான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவர்களுக்கு புண்ணிய நதியோட தீர்த்தங்கள் எல்லாம் போட்டு அந்த ஆத்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏகாதசி விரதம் மிக மிக முக்கியமானது. அதை எத்தனையோ விரதங்கள் இருக்கு. அந்த விரதங்கள் நம்ம கடைபிடிச்சா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனா ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலைன்னா நமக்கு பாவம் தான் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது. இப்போ வரக்கூடிய ஏகாதசி யோகினி ஏகாதசி. இந்த ஏகாதசியோட மகத்துவம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரே யுதிஷ்டிர மகாராஜருக்கு இந்த ஏகாதசியோடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது இங்க குபேரன் ரொம்ப செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், தேவர்களுக்கெல்லாம் செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய குபேரன். அவரு சிறந்த சிவபக்தர். பகவான் சிவபெருமானுக்கு அங்க ஆராதனைகள் எல்லாமே அவரு பண்றார். அப்படி அவர் சிறந்த முறையில வந்து ஆராதனைகள் பண்ணி பகவான் வழிபாடு பண்றதுக்கு அங்க வந்து நிறைய புஷ்பங்கள் எல்லாம் தேவைப்படுது, மலர்கள் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் பறிச்சு கொடுக்கறதுக்காக அங்க ஹேமமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு யக்ஷர் அவரு வந்து தன்னுடைய பணியாள நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆனா இந்த ஹேமமாலி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தன் மனைவி மீது அதீதமான ஒரு ஒரு காதல், ஒரு காமம் இருக்கிறதுனால எந்த நேரமுமே அவங்க தன்னுடைய மனைவியே சிந்திச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இங்க குபேரன் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து
போய் பூ பறிச்சுட்டு வாங்க, நான் பூஜையில் இருக்கிறேன், போய் பூ பறிச்சுட்டு வாங்க, பூஜைக்கான பூக்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ இந்த ஹேமமாலி போய் பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டாரு. ஆனா திடீர்னு தன்னுடைய மனைவியினுடைய நினைவு வந்த பிறகு அவர்களிடத்துல போகணும் அப்படின்ற ஆசையினால தான் வந்த விஷயத்தையும் இந்த பூவை கொடுக்க வேண்டும்ன்ற விஷயத்தை கூட மறந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் தன் மனைவி கூட இருக்கிறார். ஆனா சரியான நேரத்தில் பூ வரலையே, பகவானுக்கு இப்போ நம்ம அர்ச்சனைகள் பண்ணணுமே, அதுக்கான பூக்கள் வந்து சேரலையே, இந்த ஹேமமாலி எங்க போயிருப்பாரு அப்படின்னு குபேரன் சொல்லி தன்னுடைய அடுத்த வேலையால போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா, இவர் வீட்டில் இருக்கிறாரு, தன் மனைவி கூட இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்ச உடனே கடும் கோபம் கொண்டார் குபேர். கடுமையான கோபம் கொண்டு இந்த மாதிரி பூஜை நேரங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி காம வயப்பட்டு இந்த மாதிரி அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, உனக்கு வந்து இங்க பெண் குஷ்டம், தோல் வியாதி வரும் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டார். இப்ப அந்த தோல் வியாதி வந்ததுனால அது தாங்க முடியாம உடல் எல்லாருமே அகோரமாயி அவர் என்ன பண்ணார், அவர் வீழ்ச்சி அடைஞ்சு இந்த பூலோகத்துக்கு வரார். தேவ உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வரார். சரி, பூலோகத்துக்கு வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு வழி தெரியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ அவர் வந்து மார்கண்டே ரிஷி அவருடைய ஆசிரம், அவர் மனைவி கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூபவதி அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. தன்னுடைய கணவருக்கு ஒரு நற்கதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரார்த்தனை அதுக்கு முன்னாடி சில அவர்கள் தவறுகளை இப்ப செய்திருந்தால் கூட முன்னாடி சிவபெருமானுடைய வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த சுக்ருதி காரணமாக அவருக்கு வந்து தான் என்ன எதனால இப்படி இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, ஹேமமாலிக்கு தெரிஞ்சது. அப்ப அங்க மார்கண்டேய ரிஷியோட ஆசிரமம் இருந்தது. அந்த மார்கண்டேய ரிஷியோட ஆசிரமத்துக்கு அவர் வர்றார். வந்த உடனே இந்த மாதிரி உடல் எல்லாம் விகாரமா இருக்கு, தோல் வியாதினால ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காரு ஹேமமாலி. அப்ப பார்த்து மார்கண்டேய ரிஷி கேட்டார், நீ யார், என்ன விஷயம்னும் போது அவர் இந்த மாதிரினால எனக்கு இது சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னார். மிக கருணை வாய்ந்த மார்கண்டேய ரிஷி சொன்னார், இது அற்புதமான இதோ ஏகாதசி தினம், அடுத்து வரக்கூடிய ஏகாதசி தினம் பார்த்தீங்கன்னா யோகினி ஏகாதசி. இந்த ஏகாதசி நாள்ல நீங்க விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அவர் அருளிய பகவத்கீதை, பாகவதம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் நீங்க படிச்சு நாமக்கள் எல்லாம் ஜபிச்சு நீங்க வந்து அந்த நாளை வந்து பயனுள்ளதா நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, பயனுள்ளதா நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் போயிடும், இந்த சாபம் எல்லாம் போயிடும், எல்லா விதமான துன்பத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க அப்படின்னு அந்த கருணை பகவானுடைய கருணைய இங்க மார்கண்டேய ரிஷி வந்து சொல்றார். யாருக்கு? இங்க ஹேமமாலிக்கு சொல்றார். அதே மாதிரி நம்பிக்கையோட அவருடைய வழிகாட்டுதலின்படி சிறந்த முறையில் ஏகாதசி விரதத்தை இங்க கடைபிடிக்கிறார் ஹேமமாலி. அடுத்தது ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த அடுத்த நாள் சரியான நேரத்துல விரதத்தை முடிச்சு அடுத்த உடனேயே அவருடைய அந்த விகாரமான உடல் போய் ஒரு யக்ஷருடைய உடல் கிடைச்சி அந்த வியாதிகள் எல்லாம் போயிடுச்சு. அப்படி இந்த ஏகாதசி என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான நாள். மாதவ திதி, பக்தி ஜனனி, நம்ம முன்னாடி பதிவுகளில் கூட பார்த்துருக்குறோம் ஏகாதசியுடைய முக்கியத்துவம் என்ன, சரி அது வந்து எப்படி தோன்றியது, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ பகவத்கீதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேலும் பல விஷயங்களை எளிமையான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கான லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ பகவத்கீதையோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இங்கே கொடுத்துருக்குறோம். நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் நீங்கள் அற்புதமான முறையில் நாளை வரக்கூடிய யோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சு எல்லாம் வல்ல பகவான் கிருஷ்ணருடைய கருணை கிடைச்சி ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம இப்பிறவி பயணம் அடைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பகவான் நமக்கு கொடுக்கணும். அதற்கு நாம் சிறந்த முறையில் பகவானுடைய வழிகாட்டுதலை பின்பற்றதுக்கான சூழ்நிலை அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஏகாதசி விரதத்தை சிறந்த முறையில் கடைபிடிக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா. நன்றி.